ஆதி பாரதி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். பாரதியோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. ஆதி முன்னாடி வந்து நின்னு, "மாப்பிள தம்பி எப்படி இருக்கீங்கங்கிற" மாரி அன்பா பாசமா வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. சுதாகருக்கும், மித்ராக்கும் ஒண்ணுமே புரியல. வேற லெவல்ல கொண்டு போறாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோயும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. மரகதத்துக்கிட்ட வந்து போயிட்டு வரோங்கிற மாரி சொன்னோனே, அவங்களையும் வீட்டுக்கு அழைக்கிறாங்க. இருப்பினும் நான் ரத்தினம் வாழ்ந்த வீடுப்பா இது, ஊரு. அப்படி இருக்கும்போது இங்கேருந்து என்னால வர முடியாது. அவரோட ஞாபகார்த்தமா நான் இங்க இருக்கிறது தான் சரி. அப்பப்ப நீங்க வந்துட்டு போங்கங்கிற மாரி சொன்னோனே, சரி ஆதி, நம்ம இங்கேருந்து முதல்ல கிளம்பலான்னு சொல்லிட்டு, ஆதிய பத்திரமா இங்க இருக்கிறவங்க யாரும் பார்க்காம நம்ம ஊருக்கு வந்து அழைச்சிட்டு போனோனே, சுதாகர் வந்து தந்திரமான முறையில பேசுறப்ப, "ஒரு நிமிஷம் இருங்க. ஏதோ ஒரு ஜாமான விட்டுட்டு வந்துட்டேன்னு" சொல்லிட்டு, அப்படியே கேஷுவலா வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு, ஏதோ எடுக்கிறதுக்காக போறாங்க. ஒரு பக்கம் பாரதி, மரகதம், ரத்தினத்தோட சொந்தக்காரங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. "பாரதி எப்படிம்மா இருக்க? உங்கள எல்லாரையும் திருப்பியும் வந்து பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் சொந்த பந்தத்தோட வந்திருக்கீங்க. ரத்தினம் இருந்த வரைக்கும் நாங்க எல்லாரும் அடிக்கடி வந்துட்டு இருந்தோம். மரகதம்மா தப்பா நினச்சுக்காதீங்க." அப்படின்னு பேசும்போது, ஆதி வந்துட்டாங்க. "ஓ! மாப்பிள்ளையோட தான் ஊருக்கு வந்திருக்கியா? சூப்பர், சூப்பர். என்ன மாப்பிள, ஊருக்கெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கீங்கங்கிற" மாரி அன்பா பாசமா பேச ஆரம்பிக்கும்போது, சுதாகர காட்டுறாங்க. மித்ரா யார சந்திக்க கூடாதுன்னு நெனைக்கிறோமோ, அவங்களையே சந்திக்கிற மாரி சிச்சுவேஷன் வருதே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ப மித்ராலேருந்து எல்லாரும். அப்பன்னு பார்த்து ஆதிக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இவருக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்? இவரெல்லாம் பேசுறத பார்த்தா, பல நாள் பழக்கம் மாரி தெரியுதே. என்ன உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன தம்பி, ரத்தனம் இருக்கிறப்ப, நீங்க ஏகப்பட்ட வாட்டி இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, உங்களுக்கு இன்னமும் விளையாட்டு குணம் போவே இல்ல. ஆதி மாப்பிள்ளையோட குணமே அதுதானே. எல்லார் கூடயும் அன்பா, பாசமா வந்து எதுவுமே தெரியாத போலயே வந்து பேசிட்டு, கடைசியில இப்படியெல்லாம் வந்து சொல்றாங்களே!" அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து யோசிச்சுட்டுருக்காங்க. "அண்ணா, பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்கண்ணா." ஆதிக்கிட்ட கேட்டா, என்னத்த சொல்றதுங்கிற மாரி யோசிக்கிறாங்க. சரி மரகதம், எல்லாரும் சொந்த பந்தம்லாம் வராங்க. அம்மாடி, எப்பம்மா ஊருக்கு கிளம்புற? இன்னொரு வாட்டி நாங்க உங்கள எல்லாரையும் வந்து சந்திக்க வரலாமா? அப்படின்னு சொல்லும்போது, இல்லையா, உத்தியோகம் ஏகப்பட்டது அங்க விட்டுட்டு தான் வந்திருக்கோம். இப்போ உடனே போணுங்கிற மாரி சொல்றப்ப, சரி தம்பி, போயிட்டு வந்துடுறேன். ஆதி தம்பிக்கு நல்ல மனசுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, என்னது அவங்கள எனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி ஆதி வந்து கேட்குறாங்க பாரதி கிட்ட. பாரதி, உங்ககிட்ட தான் என்னென்னமோ சொன்னாங்க. அப்படி அவங்க என்ன சொன்னாங்க? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல, அவங்க எப்போதும் வரவங்க எல்லாரையும் உரிமையா மாப்ள மாப்ளன்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆதி கடுப்பாயிட்டாங்க. போங்க, எவ்வளோ நாளைக்கு தான் நீங்களும் மறைப்பீங்கன்னு நானும் பார்க்குறேன். சரி, நீங்க சொல்றதெல்லாம் அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லன்னா, என் பேர எப்படி அவருங்க கரெக்ட்டா வந்து சொன்னாங்க? சொல்லுங்க பார்ப்போம்ன்னு சொன்னோனே, சுதாகருக்கும், மித்ராக்கும் இங்க என்ன பண்ணும், ஏது பண்ணும்னு சுத்தமா வந்து தெரியவே இல்ல. அப்படின்னு ஆதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ப மித்ரா கிட்ட கேட்குறாங்க. "மித்ரா, என் கேள்வி கரெக்ட்டு தானே? நீயே சொல்லு மித்ரா. என்ன யாருன்னே தெரியாதவங்க எப்படி என் பேர கரெக்ட்டா சொல்லி கூப்பிட முடியும்? அதுவா, இப்ப நீங்க ஜாமான் எடுக்க உள்ள போனீங்கல்ல, அப்பன்னு பார்த்து தான் ஆதியோட வந்திருக்கேன்னு இவங்க சொன்னாங்க. அதனால தான் ஆதி மாப்பிள்ளன்னு உரிமையா வந்து கூப்பிடுறாங்க. மத்தபடி ஒண்ணும் இல்லங்கிற" மாரி பாரதி எப்போதும் புத்திசாலித்தனமா சமாளிக்க பார்க்குறாங்க. "அண்ணே, நம்ப தப்பிச்சுட்டோண்ணே. பாரதி இப்படி இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால அடுத்தது என்ன என்னன்னு யோசிக்க முடியும். பரவால்ல, நமக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் பாரதி வந்து பார்த்துக்கிறாங்கிற மாரி யோசிக்கும்போது, ஆதி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இதுதான் காரணமா? ஆமாம் தம்பி, இதுதான் காரணங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, அலமேலு பாட்டி வந்து திங்க் பண்றாங்க. என்னடா இது சத்திய சோதனையா இருக்கே! இப்படியெல்லாம் வந்து தனக்கான விஷயத்த அதுவே இந்த பிரபஞ்சம் வெளியில கொண்டு வர பார்க்குறப்ப, இந்த பாரதி இருக்காளே, மத்தவளுக்காக யோசிச்சு யோசிச்சு தான் அவ இப்படி நிக்கிறா. நீ என்னடா நினைக்கிறேன்னு ஆதியோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறப்ப, நான் ஒண்ணு சொல்லுவேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? நீ பாரதிய தானே திட்டப் போற. திட்டு திட்டு, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நானே வந்து 4 வார்த்தை சேர்த்து திட்டணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசும்போது, பாரதி உங்க கூட எல்லாம் இருக்காங்கல்ல. உங்களால தான் பாரதியே இப்படி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அடி பாவி! என்ன பார்த்தா அப்படி சொல்லிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி நம்ப இந்த சமயம் வந்து முறைச்ச உடனே அமைதியாயிடுறாங்க. சரி ஆதி, இங்கேயே பேசிட்டு இருந்தா, உங்கள தெரிஞ்ச மாரியே எல்லாரும் வந்து பேசுவாங்க. நம்ப எதுக்கு இங்க இருக்கணும்? அப்படின்னு சொன்னேன். சுதாகர், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன தெரிஞ்ச மாரியே எல்லாரும் பேசுவாங்களா? எதுக்காக நீங்களும் இப்படி பேசுறீங்கன்னு சொன்னோனே, சுதாகர் பட்டம் படுறாங்க.
அப்பனா என்ன தவிர எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. எதுக்காக இவங்க எல்லாம் மறைக்கிறாங்கன்னு ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, கேஷுவலா இல்லப்பா இந்த ஊர்க்காரங்க யாரையும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க. எல்லாரையும் எல்லாம் தெரிஞ்ச போல தான் பேசுவாங்க. மித்ரா அடுத்த 4, 5 பேர் வரத்துக்குள்ள நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா? அப்படின்னு சொன்னோனே, சரி ஆதி நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்து ஏறுறாங்க. அப்பாடா! அண்ணா எப்படியோ வந்து சமாளிச்சுட்டோம். நம்ம மட்டும் இங்க வரலன்னா, இங்க என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்கும்னு குழம்பிக்கிட்டே இருந்திருப்போம்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்றது எல்லாம் கரெக்ட்டு தான் அப்படின்னு அன்பா பாசமா வந்து பேசிட்டு இருக்காங்க சுதாகர் அவங்க தங்கச்சிகிட்ட. ஆனா, இது இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது. ஆதி எங்க இருக்கான்னு உனக்கே தெரிய மாட்டேங்குதேம்மா! ஆனா, ஆதிக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்திருக்குமோ? எனக்கும் சந்தேகம் இருக்கு. ஞாபகம் வந்திருந்தா அவர் ஏன் இப்படியெல்லாம் நடிக்க போறாரு? அவரு ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்ல எதார்த்தமா இது மாரி நடக்குதா? இங்க வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ப பாரதி வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்ல வந்து ஏறுறாங்க. அப்படியே வந்து அவங்களும் போயிட்டே இருக்காங்க. "ஏன்டி இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கன்னு?" அலமேலு பாட்டி வந்து கேட்கும்போது, "சும்மான்னு இருங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க. ஆதியே தான் ரொம்ப பாவம் இல்லையா? ஏய் அவரு பாவம், இவரு பாவம், மித்ரா பாவம், ஏன் நீ சுதாகர கூட பாவம்ன்னு சொல்லுவ. ஆனா உன்ன பார்த்து நாங்க எல்லாரும் பாவம்ன்னு சொல்றோமே, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றப்ப, என்ன பாரதிய வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்பயே கஷ்டமா இருக்கான். "என்ன ஆச்சு? என்ன கஷ்டம்?" அப்படின்னு சொல்லும்போது, "பாட்டி பேச்ச ஆரம்பிச்சீங்கல்ல, சமாளிங்க" அப்படின்னு சொன்னோனே, டக்குன்னு அந்த இடத்துல வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அந்த 4, 5 பேர எங்கேயோ பார்த்த மாரி ஞாபகம் இருக்கு. ஆனா எங்கன்னு தான் தெரியலன்னு பாரதிய பார்த்துக்கிட்டே வந்து பேசுறாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்ச உடனே, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது ஆதி. அவருங்க எல்லாரும் தெரிஞ்ச போல தான் பேசுவாங்க. அதனால தான் உங்களுக்கு அப்படியெல்லாம் தோணுதுன்னு" பேசிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.